ஹாய், என் பேர் வந்து சபரி. எனக்கு வந்து 23 ஏஜ் தான் ஆகுது. நான் வந்து ஜிம்மில் வந்து டெட் லிஃப்ட் பண்ணனால எனக்கு வந்து பேக் பெயின் வந்துருச்சு. நானும் பல ஹாஸ்பிட்டல், பல கிளினிக் வந்து பார்த்துட்டேன். சென்னையும் கொண்டு போய் பார்த்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து இல்லை. அப்புறம் கடைசியாக வந்து யூடியூப்பில் வந்து இந்த நிவாஸ் ஃபிசியோ தெரபிஸ்ட் அந்த இதை வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளினிக் வந்தேன். சரி, ஏன்னா இத்தனை கிளினிக்கை பார்த்துட்டோம், இதுவும் ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்களோட அப்ரோச்சே வந்து எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து நம்ம பேஷண்ட்டை வந்து நம்ம ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுவே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு பல இடத்துல வந்து சொன்னது வந்து நீங்கள் சர்ஜரி தான் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து 4 வருஷமாக இருந்துச்சு இந்த பேக் பெயின். அதனால வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னோன்னே நான் வந்து வீட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்து எந்த ஒரு ஒர்க்குமே என்னால் பார்க்க முடியலை. எங்கேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதே அவாய்ட் பண்ணிட்டேன். பைக் ரைடையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஒரு பார்க்கலாம், ஒரு 10 நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து வந்து அவங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸை வந்து நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இன்னி வரைக்கும் எனக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த 3 மாதமும் நான் தொடர்ந்து ஒரு நாள் கூட அவங்க சொல்லி கொடுத்த அந்த எக்ஸசைஸை வந்து நான் ஸ்கிப்பே பண்ணலை. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லா எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணேன். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிருந்தேன். இப்போ வந்து எனக்கு பெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆயிடுச்சு.